என்னம்மா டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன். சரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. குதிரைவாலி அரிசியில அடை சுட போறேன். அதுல வந்து சொரக்காய் போட்டு சுட்டா நல்லா இருக்கும். சரி சரி சரி. இப்போ அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. இந்த அடைக்கு அவியலும் நல்லா இருக்கும். அதையும் செய்வோம் வாங்க. சரி. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது களைஞ்சிட்டேன். இப்போ ஒரு ஜார்ல இதுல 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இதுல ஒரு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு போட்டு இதுல வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நைஸா இருக்க கூடாது. ஒரு ரவை பதத்துக்கு நுணுக்கினா போதும். கடலைப்பருப்பை ஊற வைக்க வேண்டியது இல்லை. இதை பிளெண்ட் பண்ணி அதுல அந்த மாவு அரைச்சிட்டு அதுலயே கொட்டினோம்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஊத்துனா கரெக்டா இருக்கும். சரி. இப்படி குறப்பா அரைச்சிக்கிட்டா போதும். ஓகே. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த அரிசி நைஸாக அரைச்சிக்குவோம். அதில் இது மாதிரி நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கணும். ஓகே. இப்போ இது இதில் ஊற்றிடலாம். தண்ணியை கம்மியாக வச்சு அரைங்க. இது தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவு தண்ணி போதும். இப்போ சொரக்காயெல்லாம் போட்டுட்டு வேணா தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த சொரக்காயில் தண்ணி விடும். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். மூடி வச்சுக்கணும். இது ஊறுற வரைக்கும் அவியல் செஞ்சிடலாம். சரி. இப்போ அவியலுக்கு காயெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ அது கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்குவோம். சரி. ஒரு ஜாரில் இது தேங்காவை போட்டுக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம். இதுலையே சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு. இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறப்பா அரைச்சிட்டு வரணும். சரி. இது மாதிரி குறப்பா அரைச்சிக்கணும். இப்போ காயை வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. காயை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். முருங்கைக்காயெல்லாம் எண்ணெயில் போட்டால் நறுக்குன்னு வேகாது. அதுக்கு தான் வேக வச்சு தான் நான் செய்வேன். இப்போ அது வேகட்டும். இந்த சொரக்காயை சீவிக்கலாம். சரி. கொஞ்சம் பொறுமையாக சீவி எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. ஆமாம். இது கொஞ்சம் சீவும் போது வழுக்கும் வேற. இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. அது ஊறினதே அதில் போட்டுக்கலாம். சரி. காய் வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3யும் போட்டுக்கலாம்.
அந்த காயெல்லாம் ஊற்றிடலாம் அதில். இந்த குறைன்னு அரைச்சோம்ல அந்த தேங்காய் இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா கட்டி தயிராக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக ஊற்றுறேன். நிறையா செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் வீட்டில் இருந்த காயை மட்டும் போட்டிருக்கேன். வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்லாம் இருந்தது. நீங்கள் என்ன அவரைக்காய், சேனக்கிழங்கு, பூசணிக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். அவியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அடை ஊற்றிடலாம். வரமிளகாயை கொஞ்சம் குறைப்பாக பொடி பண்ணி போட்டுக்குவோம். அந்த அடைக்கு நல்லா இருக்கும். சரி சரி. மிளகாத்தூள் போட வேண்டாம். இப்போ இதை குறைப்பாக பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி போடணும். சரி. இப்போ இதில் அடையில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சுரக்காயை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து அரிஞ்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு அதையும் இதோட போட்டுக்கலாம். பூண்டு தட்டி போட்டிருக்கேன். நீங்களே நல்லா தட்டி போடுங்க. அரிஞ்சு போடுறதாலும் போடலாம். சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா சுரக்காய் போட்டதுனால கொஞ்சம் கொழப்பாக இருக்கும். தண்ணியை ரொம்ப ஊற்றினோம்னா அடை நல்லா இருக்காது. இப்போ போடுறதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடை ஊற்ற வேண்டியது தான். தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் தோசை மாதிரி தேய்ச்சி விடலாம். இது திக்காக இருக்குல்ல, அதனால அமுக்கி அமுக்கி தான் அடை மாதிரி செஞ்சு விடணும். அடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. பார்க்கவே அடை டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் அவியல் வச்சு சாப்பிட வேண்டியது தான். சரி. அவியல் வைப்போமா? குதிரைவாலி அரிசியில் சுரக்காய் போட்டு அடை ரெடி பண்ணிட்டேன். ஓகே. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சிகப்பரிசிலேயே அம்மா அந்த மாதிரி சுரக்காய் போட்டு சொல்லுவாங்க.
அது மாதிரி குதிரைவாலி அரிசின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவியலுக்கும் இந்த அடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைம்மா? ஆமாம். ஓகேம்மா, பாய் சொல்லலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடையும் ரெடி, அவியலும் ரெடி. ஓகேவா? பாய். ஓகேம்மா. ஓகே.